பஹ்ரைனில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இங்கு உள்ள பாரதி தமிழ்ச் சங்கம் அருமையான சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. திண்டுக்கல் லியோனி அவர்கள் தலைமையில் அருமையான பட்டிமன்றம். அதாவது தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைய கால தலைமுறைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வது கருப்பு வெள்ளை படமா அல்ல இன்று உள்ள கலர் படமா அப்படின்னு சொல்லி தலைப்பு. மிகவும் அருமையான ஒரு பட்டிமன்றம். இந்த நேரத்தில் பாரதி தமிழ்ச் சங்கத்திற்கு நமது சேனல் வாயிலாக நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதனுடைய மக்களுடைய ஆதரவு சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த பகுதியை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நன்றி. தொடர்ச்சியாக பட்டிமன்றத்தை பாருங்கள். உங்களுடைய பலத்த கரவழியோடு வினிதா அவர்கள் கருப்பு வெள்ளை படங்களே என்று பேசுவதற்கு பேசிய ஆணைக்கு பதில் சொல்ல ஒரு பெண் பேச்சாளராக பெண் வீராங்கனையாக அவர் மேடைக்கு வருகிறார். அவரை பலத்த கரவழியோடு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் மொழியை தாய்மொழியாக சொல்லித் தந்த என் தாய் தந்தையை வணங்கி, தமிழ் மொழியின் அழகினையும் ஆழத்தையும் சொல்லித் தந்த என் தமிழ் ஆசிரியர் அவர்களை நினைவு கூர்ந்து, இந்நாளிலே இத்தனை பெரிய வாய்ப்பினை தந்த என் இறைவனுக்கு நன்றி கூறி, நான் மேடை ஏறுவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். ஆனா உண்மையிலே இவங்களுக்கு மேல வேற ஒருத்தவங்க தான் பேசுறதா இருந்தது. 2 நாட்களுக்கு முன்புதான் இவர்களை தயார் செய்து மேடைக்கு கொண்டு வந்தார். ஆனா வந்தவுடன் ஒரு பண்பட்ட பேச்சாளர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. வந்தோன்னு நம்ம அன்னை தமிழுக்கு வணக்கம், என் தாய் தந்தையருக்கு வணக்கம், எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு வணக்கம், இந்த வாய்ப்பை கொடுத்த பாரதி தமிழ்ச் சங்கத்திற்கு வணக்கம், எல்லாருக்கும் மீறி இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு காரணமாக இருக்கும் இறைவனுக்கு வணக்கம் சொன்னாங்க. பாருங்க, உண்மையிலே எத்தனையோ பட்டிமன்ற பேச்சாளர்களை பார்த்திருக்கேன். இப்படி எல்லோருக்கும் நன்றி சொன்ன ஒரு பேச்சாளர் நம்ம வினிதா ராமச்சந்திரன் தான். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நீங்க நல்ல பேச்சாளரை வரணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. தீபாவளி நாளே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ஒரு வெடி ஒன்று வச்சுட்டு ஆவி பறக்க இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டுட்டு பட்டிமன்றம் பார்த்தா தானே நமக்கு தீபாவளி தொடங்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கும் நம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கங்கள் மற்றும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அரங்கத்தையே அதிர வைத்து அமர்ந்திருக்கும் என் மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஐயா, சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு கலை, ஒரு உணர்ச்சி, ஒரு காலத்தின் கண்ணாடியா. நிறமில்லாத அந்த படங்கள்ல தான் உண்மையின் நிறம், உணர்வுகளின் ஒளி, கலைஞர்களின் ஆத்மாவும் இருந்தது. அன்று வந்ததும் இதே நிலா சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சச்சா. நடுவர் அவர்களே, நம்ம சரோஜாதேவி உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்டுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, அன்று வந்ததும் அதே நிலா. உண்மையிலே இடையில நான் பேசினா சில பேர், அதாவது நான் என்ன பேச வந்தேன்னா அப்படின்னு பயந்துருவாங்க. இவங்க ஏன் கூட டூயட் பாடுற அளவுக்கு எவ்வளவு தைரியமாக, உண்மையிலே பாரதி கண்ட புதுமை பெண் போல என் கூட டூயட் பாடுற அளவுக்கு துணிச்சலாக மேடையில பேசுறதுக்கு அவங்க உண்மையிலே வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிகள், நன்றிகள் ஐயா. ஐயா, இப்ப சொல்லுங்க, நம்ம சரோஜா தேவி அம்மா அந்த காலத்து படங்களை நடிச்சதையும் நீங்க பாத்தீங்க, இந்த காலத்து படங்கள்ல நடிச்சதையும் பாத்தீங்க. எந்த நிலா உங்க மனசுல நிலைச்ச நிலா சொல்லுங்க ஐயா. அவங்க அந்த பழைய படத்துல எவ்வளவு அழகா பேசுவாங்க தெரியுமா சரோஜா தேவி. மோகன், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதே மோகன், உனக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன் மோகன். இல்ல, நீ எனக்காக காத்திருக்கிற, உன் நிழல் கூட என் மீது படக்கூடாது, தள்ளி நின்று வேண்டாம், நிழலை கூட வெறுத்து விடுங்கள், என்னை வெறுக்காதீங்க கோபால். கோபால், நீங்கள் ஏன் கோபால் இப்படி இருக்கிறீர்கள்? அந்த சரோஜா தேவி கருப்பு வெள்ளையில இருந்த அந்த அழகு, அவங்க கலர் ட்ரெஸ் போட்டு வந்தோன்னே இவ்வளவுதானே அவங்க அப்படின்னு அவங்களுடைய நிறம் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா கருப்பு வெள்ளையில அவங்க இருந்த அழகே தனி.
நம்ம ஷாகுல் அவர்களுக்கு பலத்த கைத்தட்டலை கொடுத்துருவோம் மக்களே. சத்தமா சத்தமா. உண்மையிலே எதிர்கட்சிக்காரங்களுக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்கிற ஒரு நாகரிகமான பேச்சாளராக இருக்கீங்க ஐயா. இந்த கைத்தட்டல் அவர் பேசிட்டு போனது இல்ல, இதுக்கப்புறம் பேச வரவங்களாவது நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் தானேயா. இங்க தலைப்பு என்ன? கலர் படங்களா, கருப்பு வெள்ளை படங்களா? ஐயா, மூட நம்பிக்கையை வளர்த்தது சரி, அப்புறம் ஏன் காஞ்சனா 3 பார்க்க எடுத்தீங்க? அதுலயும் நம்ம லாரன்ஸ் தொடப்பத்தையும் செருப்பையும் சுத்தி போட்டுப்படுத்ததை பார்க்கலையா? மூட நம்பிக்கையை ஒழித்தது இதுதானா? ஐயா, இதுல வேற எங்களோட அழகான ஒரு பாடலை பாடி அதே தாளம் அதே ராகம் எடுத்தது காப்பி. இதுல என்ன பெருமை? அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க இங்க தமிழை வளர்க்கணும்னு பேசுறோம். அதுக்கு சொல்றாரு, நான் தமிழ் ஆசிரியர் வேணா ஆவேன், தகப்பன் ஆக முடியாது. ஆனா அவர் ஒரு பாடல் சொன்னாரு, நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடிப்பண்ணி. ஐயா, ஒருத்தரை சொல்லிட்டு அடிச்சா மட்டும் அப்பா வாழ்வாரா? ஐயா, அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் ரொம்ப மனச பாதிச்சது. ஆண் பாதி ஆணை பாதி சொல்லி தந்தது எங்க கலர் படங்கள். அடே அப்பா, ஆடை பாதியா இருந்தாதான் சார் அவங்களை ஆளாவே வச்சுக்கிறாங்க இவங்க படத்துல. சார், அப்பெல்லாம் கிளாமர் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் தான் இருந்தாங்க. இப்பெல்லாம் கிளாமரா இருந்தாதான் அவங்க ஆர்டிஸ்டே ஆறாங்க. அது கூட பரவாயில்ல, இப்ப இருக்க எல்லா படங்களிலும் ஒரு கவர்ச்சி பாடலாம் இருக்கிறத நான் பாக்குறேன். ஐயா, ஒரு பொண்ணை ஆட விட்டு சுத்தி ஒரு 10 ஆண்கள் ஆடி காசை இறக்கிறத பார்க்கும்போது ஒரு பொண்ணா என்னால எப்படி சொல்ல முடியும் இந்த காலத்து படங்கள் வழிகாட்டுகிறது என்று? ஐயா, ஒரு பொண்ணை அறகுறையாவோ ஆபாசாவோ காட்டுற அந்த படங்கள் வழிகாட்டுதுன்னு சொல்ற இவங்க தான் 5 வயசு குழந்தைக்கு அநியாயம் நடக்கும் போது அதற்கு காரணம் ஆடைன்னு சொன்னாங்க. ஐயா, ஆடைகள் திறமைனா எங்க படத்துலதான் அது அழகா இருந்துச்சு. அந்த காலத்து மோதினி பிசாசு போட்ட ஆடைக்கு தானே இன்னைக்கு லெகின் போட்டு சுத்துறாங்க. எங்களோட ஆடைகள்ல ஒரு அழகு இருந்தது, அதோடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்ததுனால இப்ப வரைக்கும் நீங்க அதை பின்பற்றிட்டு இருக்கீங்க. ஐயா, கெட் டுகெதர் வேணும், நம்ம கெட்டு போக அமாங்கோ. ஐயோ சார், கெட் டுகெதரே கெட்டு போக வைக்கிறாங்க சார். இது கூட பரவாயில்லையா, இப்ப வர படங்கள்ல தற்கொலைய ஒரு முடிவா காட்டுறாங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நம்ம மனுஷனா டெய்லி ஒரு பிரச்சனையை சந்திச்சுதான் இருக்கும். பண பிரச்சனை, மன பிரச்சனை, உடல் ரீதியா பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், போனால் போகட்டும் போடா. இன்னைக்கு வேணா உங்களுடைய நாள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நீங்கள் நினைத்துட்டு இருக்க ஒரு நாள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கின்றத மறக்காதீங்க. அதனாலதான் இந்த படங்கள் அழகா சொல்லுச்சு, உண்மை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஐயா, இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா நேரம் தான் வீணாகும். எங்கள் தமிழ் படங்கள், அதாவது கருப்பு வெள்ளை படங்கள், கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல், சண்டைகள், நடனம், கதாபாத்திரங்கள், நகைச்சுவை இப்படின்னு நீங்க எந்த திசையில பார்த்தாலும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இயற்கையாகவும் இருந்தது. ஓகே அடிச்சுனா மட்டும் நைட்டு பாக்குறியா பாக்குறியா? சத்தியமா பார்க்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி அடிக்கவே முடியாது. ஐயா, மேக்கப்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இந்த காலத்துல என்னென்ன பேரும் சொல்லி எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு மேக்கப் பண்றாங்க. அந்த காலத்து நடிகைகள் நம்ம கண்ணுல ஒரு மைய அப்படி எடுத்து விடுவாங்க ஐயா. அந்த கண்ணை நம்ம ரசனத்தையும் காட்டுவாங்க ஐயா. அந்த காலத்து நடிப்புக்கு இவங்க நடிப்பு ஈடாகுமா? நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நடிப்பாயா? ஐயா, நான் பாடல்கள் எடுக்கும் போது எனக்கு நிறைய வரிகள் ஞாபகம் வருது. அதுலயும் எனக்காகவே எழுதப்பட்ட 2 வரிகள். அழகான பொண்ணுதான், அதுக்கேற்ற கண்ணுதான், என்னோடு இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான், அழகான பொண்ணுதான். பாடல் சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. நம்ம சோபனாக்கா இருக்காங்கல்ல, சோபனாக்கா எதிரணியில ரொம்ப அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. இதே சோபனாக்கா நம்ம பி சுசீலா அவர்கள் நம்ம பஹ்ரைனுக்கு வந்தப்போ அவங்க கூட சேர்ந்து என்னமா பழைய பாடல்கள் ட்வீட் பண்ணாங்கன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோபனாக்கா, உலகம் ஒரு
பொழுது ஒரு நடிப்பு, அவன் மனிதர் இல்லை. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம சோபனாக்கா. ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு மாதிரி பண்றீங்களே, நியாயமாக்கா? சார், காதல் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு காதல் பாட்டு நான் சொல்றேன். அதுல ஒண்ணுமே இல்ல, கதாநாயகன் போய் உனக்கு தொடட்டுமான்னு கேட்பான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, மாமா மாமா மாமா. பாடும்போதே எனக்கு அந்த இசை என் காதுல வருது. ஒண்ணுமே இல்ல, அந்த கதாநாயகன் போய் கேட்பான், அவங்க தொட்டுக்கிட்டோமான்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, உற்றார் உறவினர் உத்தமன் முன்னாடி நீ எனக்கு தாலி கட்டிட்டு என்ன தொடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் கேட்பாரு, கண்ணால கண் வீசி காதல் மட்டும் பண்ணியே, இன்னைக்கு நான் உனக்கு தொடக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. ஆம்பளைங்க புத்தி வண்டு மாறி பருவ வயசுல ஒரு பொண்ணை காதலிக்கும், அதை கை விட்டுட்டு 9 பொண்ணு மேல ஆசை வைக்கும். அதனால பெண்கள் பட்ட திண்டாட்டம் தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களும் இவங்களும் மாத்தி மாத்தி பேசிக்க, அது வரைக்கும் ஏமா ஏமா ஏமான்னு கேட்டவரு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நிஜமாவே இந்த மாதிரிலாம் நடக்குது, அதனால ஒரு அடி தள்ளி இருப்பது உனக்கு நன்மைதான் சொன்னாரு. கட்டுப்பாட்டை மீறாம சட்டத்திட்ட மாறாம காத்திருக்க வேணும் கொஞ்சம் காலம் வரை, பிறகு கல்யாணம் ஆகிவிட்டால் ஏது தடை ஏது தடை, மாமா மாமா மாமா. ஐயா, அந்த மாமா அத்தா அப்படின்ற வார்த்தைகள எவ்வளவு காதல் அடங்கிருந்தது. இன்னைக்கு என்ன டார்லிங், பேபி, இப்ப பேபியும் போயிடுச்சு, பேப்ஸ், அட தீனட. ஐயா, இது கூட பரவாயில்ல, வட சென்னையில சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு வார்த்தை, என்னால சொல்ல முடியல. முத்தங்கள் எடுத்துக்கிட்டா, அந்த காலத்து முத்தங்கள் காட்சியில 2 மலர்களை மட்டும்தான் அப்படி குலுக்குவாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. எல்லாத்தையும் இயற்கையோட நாங்க ஒப்பிட்டோம், இயற்கையை கடவுளா பார்த்தோம், இயற்கையை கூட அழிய முடியாம காத்தோம்னா இன்னைக்கு பாடுறாங்க முத்தங்கள் பாட்டு. தீ பிடிக்க முத்தம் கோடுடா, பெத்தவங்க பத்தி தெரியுமா எரியாதா? ஐயா, அது மட்டும் இல்ல, இந்த முத்தத்தில் இஷ்டம் இருக்கா, அட இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா? முத்தங்களுக்கு ஏதியா மொழி, இதுக்கும் ஒரு படி மேல போய் உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, அவன் கொடுக்க போற முத்தத்துல அது செத்தே போகணும் அவன் முடிவு செஞ்சாங்களா? ஐயா, எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடலை மட்டும் பாடி நான் நிறைவு செய்கிறேன். ஐயா, புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஒரு அம்மா தான் குழந்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்தணும், வாய் கட்டி வைத்து கட்டி வட்டி கட்டி ஒரு கல்லூரியில சேர்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, எங்க போனாலும் ஊழல் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்பதான் எனக்கு இது வரும், அந்த தரமசாலி நாடு, அந்த குறுக்கு வழியில மாணவஜனா வந்தவருக்கு 2வது வரி. ஐயா, இந்த படத்தை கூட விட்டுருங்க ஐயா. இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என் தாத்தாவோடு உட்கார்ந்து பார்த்த அந்த கருப்பு வெள்ளை படங்கள் தந்த சந்தோஷத்தை இன்னைக்கு எந்த சினிமா தேட்டர்ல எனக்கு கிடைக்கின்ற ஏக்கத்தை நான் இங்க பேசிட்டு இருக்கேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்கணுமோ அந்தந்த விஷயங்கள் அப்படி அப்படி இருந்தால்தான் அது அழகு. ஆனால் இவங்க படங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி அப்படியெல்லாம் இருப்பதால் நான் சொல்கிறேன், எங்களது கருப்பு வெள்ளை படங்கள் தான் வழிகாட்டி மகிழ் ஊட்டுகிறது. பட்டாசு இல்லாத தீபாவளி ஒரு தீபாவளியா என்று நினைத்தேன். பட்டாசு தந்த சத்தத்தை விட என் மக்கள் எழுப்பிய சத்தம் உற்சாகம் செய்கிறது. நேர்வழியில் செல்கிறவன் கடவுளுக்கு நிகர், பிறர் தேவையை புரிந்து உதவுபவன் கடவுளின் பிள்ளை. அதனால் மக்களே, எல்லாருக்கும் நம்ம மட்டும் தீபாவளி கொண்டாடாம நம்மளை சுற்றி இருக்கும் ஏழை குழந்தைக்கு ஏதோ உங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை உணவாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். அவங்களும் கூட நம்மோடு சேர்ந்து தீபாவளி கொண்டாடட்டும் என்று சொல்லி, சிரித்து வாழுங்கள், பிறர் சிரிப்பினில் வாழ்கிறார்கள் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வினிதா உண்மையிலே கரெக்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பேசின அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம்.
இந்த பாடி லாங்குவேஜ் வர்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க. எம்ஜிஆர் பாட்டை கூட என்ன அழகா அப்படி அவருடைய ஆக்ஷனோட பாடினாங்க. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அன்னைக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா ஒரு இட்லி மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டான். இன்னைக்கு மனுஷன் ஒரு மட்டன் குழம்பு இட்லி காலையில ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பு இட்லியை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். 3 மொபைல் போன் பக்கத்துல. இட்லியை தொட்டு பிச்சு அந்த மட்டன் குழம்பு அப்படி தொட்டு அப்படியே வாயெல்லாம் ஊறுது. அப்படி வாய்க்குள்ள கொண்டு போறான். ஒரு போன்ல மொபைல்ல அடிக்குது. சொல்லுப்பா என்னது? எப்ப? அப்படியா? நல்லா தான் இருந்தாரு. அங்கிட்டு இருந்து நல்லா இருக்கிறதுனால சாக முடியல, செத்தவரே இன்னொரு சாக முடியுமான்னு கேட்கிறேன். எப்படா செத்தாரு? சுகரு 300 ஏறிடுச்சு. என்ன சாப்பிட்டாரு? நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இட்லியும் மட்டன் குழம்பு சாப்பிட்டாரு. மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதான் மாலையை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேங்கிறேன். அந்த இட்லி மட்டன் குழம்பு அன்னைக்கு திட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க. மொபைலை வச்சுட்டு இப்பதான் முதல் வாங்கி எடுக்க போனேன். இப்படி ஒரு போனை போட்டாங்க. அன்னைக்கு அந்த கருப்பு வெள்ளை படங்கள்ல அண்ணன் தம்பி பாசம், அம்மா மகன் பாசம், அப்பா மகன் பாசத்தை வஞ்சகம் இல்லாமல் காட்டிய திரைப்படங்கள் கருப்பு வெள்ளை திரைப்படம் தானே. ரொம்ப அருமையான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எவ்வளவு விஷயம். இன்னைக்கு நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா ஒன்னும் செய்ய வேணாம். ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்குமத்தை தொட்டு ஒரு கம்பளி கயிற்றுல சுத்தி ஒரு வீட்டுக்குள்ள காலையில உருட்டி விட்டுருங்க. தொலைஞ்சா அந்த வீடு. அவனுக்கு வர்ற பிரச்சனைக்கு கூட எலுமிச்சம்பழம் தான் காரணம். மனைவிக்கு வயிறு வலிக்கும் எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கும் மனைவியோட வயிற்று வலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பயந்து சாகுறானேயா. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த காலத்துல கூட ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கம்பளி கயிறையும் பார்த்து பயப்படுற ஒரு சமுதாயத்திற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுதுனா, வேப்ப மர உச்சியிலே பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே என்று பாடிய மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மிக சிறப்பாக வண்ண திரைப்படங்களை என்று பேசுவதற்கு சோபனா அவர்களை உங்கள் பலத்த கரவழியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. உலக மொழிகளின் தாயாம், உச்சங்கம் வளர்த்த மொழியாம். எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீறு நடை போடும் உன்னை எங்கள் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி பெருமிதம் கொள்வோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் கலர்ஃபுல்லான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரங்கமத்திரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே, நாம் உங்க மேல இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் க்ளவுஸே. அரங்கமத்திரட்டுமே, நம்ம நடுவருக்கு விசிலு பறக்கட்டுமே. ஏற்கனவே விசில் பறந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க பாட்டு பாடி இன்னும் விசில அதிகப்படுத்துறாங்க. பட்டிமன்றத்தின் புன்னகை மன்னன் நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் பாசத்திற்குரிய நகரின் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, கலர் படத்திலிருந்து 3D, IMAX, D-Box, 4D அப்படின்னு தொழில்நுட்பங்களை நம்ம வளர்ச்சி அடைஞ்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இவங்க அம்பிகாபதி அமராபதி படத்துக்கு அப்புறம் எந்த படத்தையும் பார்க்காத மாதிரியே பேசுறாங்க. நடுவர் அவர்களே, நம்ம வினிதா பேசுனாங்க, உருட்டுனா உருட்டு, உலகமாக உருட்டுங்க. பழைய படம் மாதிரியே ரொம்ப ஓவர் ஆக்டிங். நம்ம கொஞ்சம் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணாருன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சாங்க. ஊர்ல இருந்து ஒருத்தர், இந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை
அவர் 50,000 நடிப்பாரு போல இருக்கு. ஐயா பி சுஷீலா இங்க வந்தாங்க. நான் அவங்களோட சுஷீலா அம்மா பாட்டு தானே பாட முடியும், தீபாவளிக்கு பொங்கலா சாப்பிட முடியும். இவங்க கூட தான் கூலி படம் வரும்போது ரஜினியோட டிஷர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேனா அம்மா இதெல்லாம் பயந்தாம்மா. நம்ம பொன்சங்கர் மூச்சு திணற மனோகர வசனம் பேசினாரு. நடுவர் அவர்களே, சிவாஜி அந்த படத்துல ஒன்று சொல்லி இருப்பார், ஆணையிடுங்கள் தாயே, இப்பொழுதே என் கைகளாலே இந்த தீட்சிதர்களை கசக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பார். அங்க இருக்கிற 1000 வீரர்களை அவர் கையாலே கசக்கி எறிய முடியும்னா எங்க சிங்கத்தாலையும் 1.5 டன் வெயிட்டால அடிக்க முடியும் நடுவர் அவர்களே. பெண்களுக்கான சம உரிமை பத்தி அதிகமா பேசினது எங்களுடைய கலர்படங்கள் தான். அந்த காலத்துல என்னங்க பாட்டு எழுதுறீங்க, பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அவ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். காலங்காலமா பெண்களை அடிமையா தானே வச்சிருந்தீங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடந்த பெண்களை சிறகு முளைத்து வெளியே கொண்டு வந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா. ஐயா அந்த பொண்ணா பிறந்தா பாட்டுல அதுக்கு அடுத்து வர வரிகளை என் வாயால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கொச்சையா எழுதியிருப்பாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க, எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீங்க தான். ஆனா இன்னைக்குள்ள கலர்படத்துல பெண்களை உயர்வா தான் சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. அந்த காலத்து எம்ஜிஆர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த ஊர்ல ஒரு கெட்டவன் இருப்பான், இவரு திருத்துவாரு, கொல்ல மாட்டாரு, திருத்துவாரு. ஒரே கதை தான் எல்லாம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான் எல்லா படத்துலயும், ஹீரோயின் மட்டும் மாறுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற கலப்படங்கள்ல எத்தனை சோகஸ் இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? ஹாரர், ஆக்ஷன், த்ரில்லர், டிராமா, ரொமான்ஸ், காமெடி, காமெடியிலேயே டார்க் காமெடி, ஆக்ஷன் காமெடி, ரொமான்டிக் காமெடி, ஹிஸ்டரி, சயின்ஸ் செக்ஷன், இத்தனை சோகஸ்லையும் நாங்க மக்களை மகிழ்ச்சியா தான் வச்சிருக்கோம் நடுவர்களே. பேய பத்தி எல்லாரும் சொன்னாங்க. அந்த காலத்து பேயெல்லாம் எப்படி காமிச்சாங்க? பழைய படத்துல எப்படி காமிச்சாங்க? தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கை காலெல்லாம் நீட்டமா அகோரமா. இன்னைக்கு இருக்க பேய பாருங்க நடுவர் அவர்களே, த்ரிஷா பேயா வர்றாங்க, தமன்னா பேயா வர்றாங்க, ஹன்சிகா மோப்பானி பேயா வர்றாங்க. பேய்களையும் ரசிக்க வச்சது எங்க கால கலப்படம் தான் நடுவர் அவர்களே. உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் தெய்வத்தாய்னு ஒரு படம் தான் வந்துச்சு. தெய்வத்தாய் 1, தெய்வத்தாய் 2, தெய்வத்தாய் 3 எல்லாம் கிடையாது. இப்ப அரண்மனை 5 வரப்போகுது. இன்னும் ஒரு 15 வருஷத்துல அரண்மனை 15 வரும். அரண்மனை 15, அரண்மனை 16 அப்படின்ட்டு. அதே மாதிரி விடுதலை 1, விடுதலை 2, அடுத்து விடுதலை 3 அப்படியே வந்துகிட்டே இருக்கான். ஆனா எந்த கருப்பு வெள்ளை படத்திலையும் பார்ட் 1, பார்ட் 2 இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நடுவர்களே இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அந்த கால பேய் பிடிச்சிருக்கா, இந்த கால பேய் பிடிச்சிருக்கா? பேயுமே ஒண்ணு கிடையாது. இதுல என்ன அந்த காலம் வேற, அப்புறம் இந்த காலம் வேற. அந்த கால படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ஆக்ஷன், ரொம்ப ஓவர் ஆக்டிங். நம்ம சரோஜா தேவி ஒரு படத்துல இல்லை 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 ஆமா கோபால் ஆமா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், ஆனா தூய்மையானவங்க அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக என் வாழ்நாள் முழுக்க காத்திருப்பேன் கோபால், காத்திருப்பேன். கோபால் இப்படி விளம்பரக்காரன் கூட இத்தனை தடவை கோபால் கோபால்னு சொல்லியிருக்க மாட்டான். இந்த காலத்து படம்லாம் ரொம்ப யதார்த்தமான இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துறாங்க. 96 ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எல்லார மனசையும் தொட்டுச்சு. ஏன்? எல்லாருக்கும் அவங்களுடைய பழைய காதல் நினைவுகளை திரும்ப கொண்டு வந்தது. நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும்
நேற்றைய கருப்பு வெள்ளை படங்களுக்கு சில தயக்கங்கள் இருந்தது. சில விஷயங்களை பற்றி இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிமுகமே இல்லை. அதை அசுரன், மாமன்னன் போன்ற திரைப்படங்கள் மிக தைரியமாக எடுத்துக்காட்டின. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபாய் இருந்தா புடிக்குவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது சிதம்பரம் அப்படின்னு அசுரன் படத்துல தனுஷ் சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, இது வெறும் கைத்தட்டலுக்காக சொல்லக்கூடிய வசனங்கள் அல்ல, மாறாக ஒரு சமூகத்தை, ஒரு தலைமுறையை கைதூக்கி விடுகிற வசனங்கள். அண்ணன் தங்கச்சி பாசம்னா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பாசமலர் அப்படின்னு ஒரு படத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. எங்க கலப்படத்துல இல்லாத அண்ணன் தங்கச்சி பாசமா? கிழக்கு சீமையிலே அண்ணாத்த சமுத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பாசமலர் படத்துல என்னங்க காமிச்சாங்க? அந்த படத்துல அண்ணனும் செத்து போயிடுவான், தங்கச்சியும் செத்து போயிடுவான். இதுதான் மகிழ்ச்சியா? யாராவது இது வரைக்கும் நம்ம தங்கச்சி கிட்ட போய் அப்பா நீடாடி சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு பாடுவாங்க ஞாபகம் இருக்காமா? கை சம்பா கை கடைக்கு போகிறார் கை வீசுன்னு எந்த வீட்லயாவது ஒரு அண்ணன் தங்கச்சி இப்படி பாடிக்கிட்டு இருந்தா, என்னடா கிரிக்கு பிள்ளைகளை பத்து வச்சிருக்கேன், அண்ணனும் தங்கச்சி இப்படி கை வீசம்மா பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்களே. அது 1965 சிவாஜி கணேசன் நடிக்கிறப்ப பார்த்தோம், கைதட்டினோம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு கேட்கிறான். இந்த பாட்டுல, இந்த படத்துல அண்ணனும் வாழ்ந்திருப்பான், தங்கச்சியும் வாழ வச்சிருப்பான். அதே மாதிரி இன்னைக்குள்ள படங்கள்லாம் சமுதாய அக்கறையே இல்லை அப்படின்னு இவங்க எந்த தைரியத்துல பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் ஏழை மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை பற்றி சொல்லுற படம். சக மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று சாட்டையடியாக சொன்ன படம் மாமனிதன். வேட்டையன் திரைப்படத்துல போலி என்கவுண்டரா சாகடிக்கப்படும் நீதியை சொன்ன படம் வேட்டையன். இப்படி சமுதாய அக்கறை உள்ள படங்கள் இந்த கலப்படத்துலதான் அதிகம் நடுவர்களே. நம்ம பொன்சங்கர் கேட்டாரு, சோறு வச்சாங்களே பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு இருக்கிற படத்துக்கெல்லாம் டைட்டில் ஏன் ஷார்ட்டா மாடர்னா இருக்குதுன்னா, இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் நிக்கிறது இல்லை, அது அடுத்த மாநிலத்துக்கு போகுது, பேன் இந்தியா லெவல்ல இருக்கு, அது உலக அளவுல எல்லா நாடுகளையும் ரிலீஸ் ஆகுது. அதனால அது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஷார்ட்டா ஸ்வீட்டா பேர் வைக்கிறோம். நடுவர் அவர்களே, முத்தத்தை பத்தி நம்ம வனிதா அக்கா மன்னிக்கணும், நம்ம வினிதா முத்தம்னோடே வந்துருச்சு. முத்தத்தை பத்தி சொன்னாங்க. ஏமா வினிதா, நீங்க இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டதே இல்லையா? நடுவர் அவர்களை, மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் ஆபத்தில் சேர்ந்தது இல்லை. இந்த பாட்டை தாண்டி ஒரு உன்னதமான பாட்டு கிடைச்சிடுமா நடுவர் அவர்களே? இந்த காலத்து படங்கள் தான் அப்பாக்களை கொண்டாடிய படங்கள். டிராகன்ல இருந்து டான்ல இருந்து ஆரம்பிச்சு முக்கியமா சொல்லணும்னா நம்ம முத்துக்குமார் எழுதிய தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே அப்படின்னு அப்பாக்களை உயர்வாக கூறியது எங்களுடைய கலப்படம் தான் நடுவர் அவர்களே. பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவரு நம்ம எம்ஜிஆர். சினிமா துறையில் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய காலத்துல இருந்த எம்ஜிஆராலேயே அந்த படத்தை எடுக்க முடியல. இந்த காலத்து சினிமாவும்
இந்த காலத்து டெக்னாலஜியும் தான் பொன்னியின் செல்வனை படமாக்கியது. நீளமா வசனம் பேசிக்கிட்டு இருந்த காலத்துல நம்ம பொன்சங்கர் ஐயா மாதிரி யாரு தேவா, ஏன் காதல், எப்படி வளையல், அவ்வளவுதான் நடுவர்களே, அவ்வளவுதான். மணிக்கணக்கா பேசின காலத்துல மணிரத்னம் கணக்கா பேசலையா அப்படின்னு தாங்க நாங்க சொல்றோம். இதெல்லாம் விடுங்க ஐயா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். இப்ப வரைக்கும் அவருதான் ராஜா, இளைய ராஜா. அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற வழி நெடுக காட்டு வழி யாரும் அத பார்க்கலையே, அது வரைக்கும் ஒரு அக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல, காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, வழி நெடுக காட்டு மல்லி. காதல் பாட்டுனாலும் என்னை தனியா பாட விட்டாங்களா பத்தியா? இந்த பாட்டை கேட்டோன்னே கூடயே சேர்ந்து பாடினாங்க. உண்மையிலே டூயிட் பாதர்ல வினிதாவை அடிச்சுக்கிட்டா பவானியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பாடினாங்க. பாட்டுக்கு ரொம்ப அருமையா பாடினீங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு காதல் பாட்டானாலும் சரி, ஒரு தாலாட்டானாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியானாலும் சரி, சோகமானாலும் சரி, விழாக்களானாலும் சரி, இளையராஜா பாட்டு நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்கும் வரை நம்மளுடையே பயணித்து நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நம்முடைய இளையராஜா மட்டும்தான். அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க 3 பேரும் இந்த மேடையை விட்டு இறங்கிதான் பாருங்க. எனவே நடுவர்களே, புதுமை வருகிற போதிலும் பழமை நோக்கம் உள்ளவர்கள் அதை எதிர்க்கத்தான் செய்வார்கள். ஆனால் காலம் உங்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் நண்பர்களே, இன்றைய படைப்பாளிகள் பலருக்கு வாய்ப்பு தந்து புது புது சிந்தனைகளுக்கு அரங்கேற்றம் செய்வதற்கான வாய்ப்பை தந்து மகிழ்ச்சியூட்டி வழிகாட்டுவது கலர்படங்களே கலர்படங்களே என்று கூறி, நடுவர் அவர்களே, இவ்வளவு பேர் ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன். ஆடியன்ஸ் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ பாருங்க. முனிக்கா தெல்லோச்சி இறங்கி கடலை கொண்டாடிக்கும் சுனாமி உண்டாச்சு, பட்டுன்னு பார்த்தாலே பல் சேத்தும் ஆடி கொடுவா மீன் எல்லாம் தாடுமே, இரவத்துல கொஞ்சம் லேபி நீடி சாட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. மோனிகா மோனிகா மை டியர் மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா, சிக்கிச்சுமா பத்திக்கிச்சுமா. நடுவர்களே, மக்களின் தீர்ப்பே முக்கியமானதை விட்டுட்டீங்களே. ஜும்முடி ஜும்முடி ஜும், ஜும்முடி ஜும்முடி ஜும், ஜும்முடி ஜும்முடி ஜும், மோனிகா, love you மோனிகா, I love you மோனிகா. இந்த பாட்டை ஒரு எனர்ஜியோட பாடினாத்தான் நல்லா இருக்கும். இந்த பாட்டை போய் இப்படி அட்டன் பண்ணீங்க, மோனிகா, மோனிகா, ஜும்முடி ஜும்முடி ஜும், ஜும்மா ஜும்மா ஜும். லியோனி நல்லா தான் இருந்தாரு, இப்படி ஆயிட்டாரு. அந்த பாட்டை அப்படி ஒரு ஆக்ஷன்ல அடிச்சாதான் உண்மையிலே இந்த பாட்டை உட்கார்ந்து 1 மணி நேரம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. உண்மையில அவங்க பாராட்டணும். அதனால நடுவர் அவர்களே, மக்களுக்கு என்னைக்கு மகிழ்ச்சி ஊட்டுறது எங்களுடைய கலப்படமே கலப்படங்களே கலப்படங்களே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கெல்லாம் மனுஷன் ஒரு கருப்பா இருந்தா பேச்சு பச்சை பச்சையா பேசுறாங்க. அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. பச்சை பச்சையா பேசுறாங்க. அதே மாதிரி படம் வந்து கருப்பு வெள்ளை படமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பத்திரிக்கை வந்து கருப்பு வெள்ளையா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. மஞ்சள் பத்திரிக்கை, எல்லோ மேகசின்ஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு.
இந்த என்னைக்கு கலர் உள்ளுக்க வந்துச்சோ அது கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஆனால் மனிதன் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கான். வாழ்க்கையில வேகமா போயிட்டு இருக்கும்போது சிவப்பு கலரை காமிச்சோம்னா நில்லு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்றதுக்கு சிவப்பு, போ அப்படின்னு சொல்றதுக்கு பச்சை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்றதுக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலரையும் வாழ்க்கையினுடைய தத்துவமாக மாற்றியது எங்க கலர் படம் தான் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இந்த அணி முடிஞ்சிருக்கு. இப்ப கருப்பு வெள்ளை படங்களே என்ற அணியினுடைய எங்கள் அணி தலைவர் பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வர்றாரு. வாங்க விஜயகுமார். நாயனத்தை எங்க வீட்டில் வச்சு கட்டிங்களா? பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் காலாட்ட கற்ற மனங்களிலும் தொட்டிலே அன்றுது என்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மணலை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகனே தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியம் படுத்த கட்டிலே கிடக்கின்ற கனிமகனே கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன் உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழ்க நீ பல்லாண்டு. அடிச்சு பெஞ்சா மழை அசையாம நின்ன சில மீன் பிடிக்க போடுவான் பக்ரைன்ல வலை பட்டிமன்றம்னா எங்க அண்ணன் லியோனி தான் தலை. மாயவரன் டி ராஜேந்திரனுடைய பாதிப்பு உண்மையிலே நம்ம டிஆர் அண்ணன் தான் இந்த ஃபார்முலாவே உண்டாக்குனாங்க. டே தாசு நீ க்ளோஸ் அப்படின்னா தாசுக்கு க்ளோஸுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர் சொன்னா அழகா இருக்கு. இந்தியாவின் தலைநகரம் டில்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளாடுறது கில்லி, குளத்துல பூக்குறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லி. டண்டனக்கா டனக்குனக்கா. கில்லிக்கும் டில்லிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கொல்லிக்கும் பள்ளிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மையில அவர் தான் இந்த ஃபார்முலாவே கண்டுபிடிச்சார். அற்புதமான கவிஞர், அருமையான இசையமைப்பாளர், அனைத்து திறமைகளையும் பெற்ற ஒரு அருமையான ஒரு பாடலாசிரியர். என்னை கவர்ந்த என் அண்ணன் டி ராஜேந்திரன் தான். அவருக்கு மட்டுமே தனியாக ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம். அவ்வளவு பெரிய ஞானஸ்தன். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாள். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. நாகூர் சந்தனப்பூர் தர்கா தேர் கம்பீரமாய் எழுந்து வருவதற்கு துணை நிற்பது அச்சாணி. சினிமாவில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றாலே ஒன்று பிரியாணி, இன்னொன்னு எங்க அண்ணன் லியோனி. உண்மையிலேயே அச்சாணி எழுத்தாணி அதெல்லாம் ஓகே. கன்சிகா மோத்வானி லியோனின்னா எங்க வீட்டுக்காரங்க எனக்கு சாப்பாடு விடுவாங்க. விஜயகுமார் விஷயம் இல்லாம சொல்லி இருக்க மாட்டாரு. எல்லாம் நடந்தது அப்படின்னா போய் பதில் சொல்றேன். பட்டிமன்ற உலகத்தின் நயாகரா நகைச்சுவையில் அள்ளி தெளிப்பதில் வயாகரா எங்கள் அண்ணன் லியோனி அவர்கள். முதல்ல சொன்னதே தேவை. நம்ம ஊர்ல தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர்ல இப்படித்தான் பேசிக்கிட்டாரு. மேடை விட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு கீழே இறங்கினேன். ஒரு 5 கிழவனுங்க வந்துட்டாங்க. ஐயா மாத்திரை இருந்தா கொடுங்க, குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், 2 மாத்திரை சேர்த்து கொடுத்துட்டு போங்கிறேன். நான் ஊரா பட்டிமன்றம் நடத்தி வயாகரா மாத்திரை வைக்கிறவன் நினைச்சிட்டேன். ஐயா உன் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதாரணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்ன நீதிபதி அவர்கள் சோபனா வந்து பாட்டு பாருங்க. சுமுக்கு சுமுக்கு சுமு சுமுக்கு சுமுக்கு சுமு. என்ன சார் ஜுமுக்கு இல்ல, ஜும்புடி ஜும்புடி ஜும். கரெக்டா உச்சரிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு அந்த கவிதை. பாரதி தமிழ் சங்கம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அழகான தலைப்பு. நம்ம சொல்றாங்க மோனிகா. என்ன சார் அந்த பாட்டில் எழுதுற நம்ம ஒரு சாம பத்திக்கவா உகட்டோரம் தித்திக்கவா
ஒரு வார்த்தை சந்திக்கவா உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு வார்த்தை சந்திக்கவா, மயக்காட்டி கண்டிக்கவா, தயங்காத நெத்தையில சாகும் நேரத்தில் புலம்பி அழுவாத, பூஜா ஆட்டத்தில் இன்னோசென்ட் ஆனா தொல்ல, வருவ கோலத்தில் நேர்வ பார்க்காத அட பாவியா. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே சொன்ன நாட்டில் திருமதி சோபனா அவர்களே அந்த வரியில சீமா பாட்டில் சொல்றோம், நிலவ சப்பாக்கும் தஞ்சாவூர்காரி இருப்பு எடுத்து வர தெரியும். நிலவ சப்பாக்கும் தஞ்சாவூர்காரி சோபனா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மனுஷன் எழுதி வச்சு கூட வாசிக்க முடியாம கவிஞர் எப்படி எழுதியிருக்காருன்னு யோசனை பண்ணிப்பாரு. நல்லா கண்ணாடி போட்டு வாசிக்கிட்டே இருப்பாரு. நீதிபதி அவர்களை கலர்படுத்தால தகராறு. அதை சொல்ற அடுத்த வரி பாரதி மன்றத்தில் சொல்லும். அது சொல்றோம், இரும்பு பகலாக்கும் பப்பாளி லாரி, பெண்ணை பாதங்களில் காலங்களில் அவள் வசந்தம், தலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் தாராட்டு. சார் என்ன சார் பாட்டு? பாரதி தமிழ் சங்கத்துல இன்னைக்கு பாட்டு எப்படி இருந்துச்சுங்க? இன்னைக்கு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் செல்போன் மாறி கலர் செல்போன் வந்துச்சா அன்னைக்கே பிரச்சனை. செல்போன்லயும் பிரச்சனை. கலர் வந்த செல்போனே நோண்டிக்கிட்டு நான் சொன்னேன் கல்லூரியில, தம்பி செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, வந்து பாருடா, செல்போனே இருக்காதா அப்படின்னு நான் சொல்றேன். லிங்கன் சார் பாக்கிறேன், அங்கேயும் லிங்கா பாட்டு பாட்டா இருக்கா சார்? அன்னைக்கு எப்படி எழுதுற சார் பாட்டு? நம்ம சொல்லுவோம் அரங்கமாதி கட்டுமே விஷ்ணு பறக்கட்டுமே. ஆமா, திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. படம் வேண்டுமானாலும் கூலி, ஆனால் ரஜினி கோடி கோடியா என்ற படத்தை வாங்கினார். படத்தின் பெயர் கூலி, ஆனால் கோடி. சார் புது பாட்டு எங்களுக்கு தெரியல. பழைய பாட்டு எப்படி மனப்பாடமா வருது? எவ்வளவு பாட்டு தர்மம் என்பா, நீதி என்பா, தரம் என்பா, சரித்திரத்துக்கு சான்று சொல்வார், தாயன்பு பட்டகத்தை சந்தையிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், ஆய்வேச அவலைகளின் வாழ்வுக்கு நன்றி வைப்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். அந்த திண்ணை பேச்சு வீரனிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி, என்னால உலகில் ஏமாற்று மொழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவோம். ஒரு பாட்டு சொல்ல மிஸ்டர் இனியவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. போடு தான் தின்னக்கடி தந்துக்கு நக்கடி தான் தின்னக்கடி தந்துக்குன்னா தான் தின்னக்கடி தந்துக்கு நக்கடி தான் தின்னக்கடி தந்துக்குன்னா. சும்மா டியூன்லாம் யார் வேணாலும் பாடுற மாதிரி இருந்துச்சு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல. நீதிபதி அவர்களே, அம்மா அந்த சோறு இருப்பவே அழகா அந்த பருப்பு கிடைவா. அம்மா ஒரு வாய் முதல்ல சொல்லுவோம் என்னென்ன சாப்பாடு: பருப்பு, ரசம், சாம்பாரு, பொரியல், கூட்டு, அப்பளம். கடந்து 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 காக்காட்டி ஊத்து, கடந்து 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 குருவிக்கு ஊத்து. இது அப்பாவுக்கு, இது மாமாவுக்கு, இது சித்திக்கு, இது தங்கச்சிக்கு, இது பெரியப்பாவுக்கு. சோறு ஊத்துகிற போது கூட அம்மா சொல்லி சொல்லி ஊத்துவா. என்ன தெரியுமா அர்த்தாண்டு? அம்புட்டு பயில சோறை நீ தின்றுக்க, நாளைக்கு படிச்சு பெரியாள் ஆகி பக்ரீட்ல போய் வேலை செஞ்சோடையும் 50 பேருக்கு சோறு போடணும். சோறு ஊற்றுறத கூட சொல்லி கொடுத்தா சார்.
அடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்க சந்தோஷமா கொடுக்கணும் இருக்காரு. அடுத்தவனுக்கு கொடுக்கறவங்க சிரிச்சுட்டு கொடுக்கணும்னு சொன்னா இதைத்தான் சொன்னா சினிமாவில அன்னைக்கு கருப்பு கொள்ளை படத்துல அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இந்த இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்ன சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. மிஸ்டர் இடியவர், அறிவுக்கு இணங்கு வரிகளை பாருங்க நீதிபதிகளே, அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல், நகைச்சுவையை போட்டு எங்கள் அண்ணன் லியோனியை போல். 2G 3G 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊத்துறது விவசாயம்னு சொன்னா சார். சும்மா இருக்க நிலத்தை ஒட்டி சோம்பலியான ஏடு நடத்தி, அம்மா கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறந்திருக்கு, காடு விளைஞ்சு என்ன வச்சா நமக்கு கையின் காலம் தான மிச்சம். காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே என்று நம்பிக்கையை சொன்னானே அவன் தாங்க பட்டு போட்ட. நீ என்னதான் பத்திரம் எழுதினாலும் ஒன்னும் வழங்காது. அவர் அடிச்சு நினைச்சுட்டு இருக்காரு. நீ உட்காந்து 15 வருஷம் எழுதிட்டு பாவமா இருக்கு. சாகு வந்து பேட்படமா எடுக்கிறீங்க, பேட்படமா எடுக்கிறீங்க. ஒண்ணு இல்ல சாகுலே, காதல் படம் பார்த்துட்டு காதலி கிடைக்காம அலைகிறத விட பேய் படம் பார்த்து நம்ம கூட ஒரு உருவம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாத்தியா. அதனால சூப்பர். என்ன சார் பாட்டு நீங்க? நேற்று ஒரு பாட்டு கேட்டேன். டாடி மம்மி வீட்டில் இல்ல, கனவோட காதல் இல்ல, விளையாட வாடா உள்ள பிள்ளாளா. அடுத்த வரை சொல்ல கேளேடா மாமு, இது கேளேடா மாமு, இது இண்டோர் கேம், தெரியாம போனா ரொம்ப சேமு, எல்லைகள் தாண்டு அதுதான் சூடு. இனியவா கோனார் ரோஸ் போட்ட மகனே, கழுத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடைவோட யாரும் இல்ல, விளையாட உள்ள வாடான்னு கூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கையே. 2 பேரும் வேலைக்கு போற நாட்டுல எவ்வளவு பயந்துகளுக்கு மனுஷனை நம்பாம கூப்பிட்ட கண்டுபிடிச்சான், கூப்பிட்ட நம்பாம கேமராவை கண்டுபிடிச்சான், இப்ப கேமராவை நம்பாம செக்யூரிட்டியை கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் இனியவை மாதிரியான ஆட்களுக்கு தான் நியாயம். என்ன சார் ரத்த கண்ணீர் ஒன்று போது சார். காந்தா என்கிற திரைப்பட நடிகையிடத்திலே போய் வசதி வந்தால் ஆடக்கூடாது, வறுமை இருந்தால் வாடக்கூடாது என்பதற்காக ரத்த கண்ணீர்ல சொல்லுவான் சார். நோய்வாய்ப்பட்டு அவன் தெருவில் போவான். அப்ப பசிக்குதுடா, பசிக்குதுனாலே, பசிக்குதுடா, யாராவது சாம்பார் போடுறானே, பசிக்குதுனாலே ஹோட்டல்ல கிடையாதுன்னா காசு இருக்கு. பாடா, இந்த பாடம் வேணா, நான் செய்வதற்கு கொண்டு போன சேர்த்த படம், நம்பி வந்த மனைவிக்கு துரோகம் செய்தது பாடா, எனக்கு பணம் வேணாம். பணத்தை கண்டவுடன் இந்த மனிதர்கள் மாறுகிறார்கள் இல்லையா? காந்தி ரூபாய் நோட்டில் ஒரே போலத்தான் சிரிக்கிறார். ஆனால் இந்த மனிதர்கள் தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தன் சிரிப்பை மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த விஷயத்தை சொன்னார். அந்த பணம் கூட ஒரு சுயநலவாதி தான். பணக்காரன் வீட்டுக்கு போனா குட்டி போடுது, ஏழை வீட்டுக்கு போனா வட்டி போடுது. அத சொன்னா சார் ஒரு படத்துல பட்டுக்கொண்டு சொன்னாங்க. ஆடி அகழ்ந்து வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடம் எல்லாரும் எழுதுறாங்க. பட்டுக்கோட்டை மட்டும் எழுதுறான், 8 அடி போட்டு எழுதுறான். மைக்கோஸ் எல்லாரும் போய் கேட்டாங்க, மிஸ்டர் பட்டுக்கோட்டை, ஆடி அடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடம் தானே எல்லாருமே எழுதுறாங்க. நீங்க புத்தியார் பிள்ளைங்க சொன்ன பாட்டுல 8 அடி போட்டு வச்சுங்க, என்ன விவரம்? பட்டுக்கோட்டை நல்லா உயரமா இருப்பானா. அந்த பட்டுக்கோட்டை வீட்டுல இருந்து படுத்து கிடந்தாருன்னா முட்டி காலுக்கு கீழே வெளியில வந்துருவான். அதான் சொன்னாரு, மனுஷன் வாழுகிற போது சின்ன வீட்டுல ரொம்ப கஷ்டத்தோட வாழ்றான், சாகுறப்ப யாரும் நல்லா விஸ்தாரமா ஃப்ரீயா சாகணும். 2 அடிய
எக்ஸ்ட்ரா போட்டேன்னு சொன்னானே அந்த பட்டுக்கோட்டையினுடைய வரிகள் போல இன்னைக்கு வரி இருக்கா? என்ன சார் பாட்டு எழுதுறீங்க இன்னைக்கு? ஒரு விலங்காதல தந்த இந்த தகுதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர நாவாத்தி. அக்கறையா அக்கறையா இதே கலர் படத்துல தான் இன்னொரு பாட்டு வாத்தியார் பாட்டு இருக்கு தெரியுமா? வா வா வாத்தியாரே வா அஞ்சி போட்டு என்னை கட்டி போட்டு. எந்த ஸ்டூடெண்டாவது வாத்தியாரை போய் கூப்பிடுமாங்க? வா வா வாத்தியாரே வா அஞ்சி கோடி என்னை கட்டி போடி ஓ இஷ்டப்படி. ஏற்கனவே வாத்தியாரிய குழப்பெல்லாம் இங்க கிழிஞ்சு போய் கிடக்குது. ஒரு மாணவிகள் வேலை செய்யற இடத்துல ஒரு வாத்தியாரு கணக்கு நீ படிச்சியா ஒன்னைய அப்படின்றாரு, மொபைல் எடுத்துட்டான். இப்படிங்கிறப்ப அந்த வாத்தியார் மாணவியை எதற்காக அழைத்தார் அப்படின்ட்டு சோசியல் மீடியால பரப்பி வாத்தியார் கட்டம் போட்ட ட்ரௌசர் போட்டு ஜெயிலில் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே வாத்தியாரிய குழப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது. இப்ப இப்படி ஒரு பாட்டு, வாத்தியாரே வாத்தி காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரலாம். அடுத்த வரி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி. ஏ உசுர ஓ உசுர தர கைமாத்தி. சயின்ஸ்ல எப்ப சாவலர் சாவலர் அப்ப சாவலர் என்ன கதை நீங்க கருப்பு வழியிலையும் ஏ உசுர ஓ உசுர கைமாத்தி தர்றாங்க. பக்ரைன் தினாரா காசா இருந்த சிங்கப்பூர் டாலரா கைமாத்தி சார். அடுத்து சொல்றேன், புரிக்காம ஓட்டின ரீலு இனிமே நான் வாழு அடியாத்தி. இது என்ன ஃபீலு? ஒன்னால நான் ஃபெயிலு. ஃபெயிலா தான் போவேன். ஆசமா போறேன் சார். எப்படியா பாட்டு சார் இன்னைக்கு சார்? முதலிரவு கூட நாகரிகமா சொன்ன பால் இருக்கும் பழம் இருக்கும் இனியவா பசி இருக்கிறாங்க. பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. சார் இதை விட நாகரிகமா இலைமறை காயா எவ்வளவு அழகா சொல்றான். சிறுகூடல் பொட்டியில பிறந்து சிக்காகோவில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட செட்டிநாட்டு சுந்தர கவிஞன் கண்ணதாசன் நோட்டு என்னும் சமூகத்திலே பிறந்து பாட்டு எழுதினானே. கல்லாடும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் சொன்னானே சார், சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்து. என்ன அதுவே மெல்லடிச்சீங்க? இப்பதான் 300 முடிஞ்சிருக்கு. இனிமேதான் மேட்ரு ஆரம்பிச்சாரு. ஒரு எச்சரிக்கை மணிதான். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். ஆடை கட்டி வந்த நிலவு நடுவர் வரை சான்றா போடுறாங்க. நிலாவுக்கு கோபமா பேசுறாங்க சார். அழகா நிலாவை சொன்னா சார். தலைவன் இன்னைக்கு ஊர்ல இல்ல. தலைவன் இந்தியாவுக்கு போயிருக்காரு. தலைவி பக்ரைன்ல இருக்கு. அவ அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியுது. தலைவன் ஊருக்கு போயிருக்காரு. பக்ரைன்ல அப்பார்ட்மெண்ட்ல நிலம் நிக்குது. இந்த தலைவி பாடுறா, நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வாங்களா, இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வாங்க. நைட்டு ஃபிளைட் அங்க ஏற போனாங்க சார். நிலாவை பாடுகிற போது கூட நாகரிகமான எவ்வளவு அழகா சொன்னார். அக்ரைன் மக்கள் ஆளே இல்லாத ஆளுக்கு 6 மணி நேரம் பேசுறேன். எவ்வளவு ரசனை சொல்றான் சார். சொல்றோம் மீனவனுடைய பிரச்சனை சொல்றோம். ஒரு நாள் போவான், ஒரு நாள் வருவான். ஒவ்வொரு நாளும் துயரம். அறைமையை பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் பிறக்க வைத்தார். கடல் மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. நான் காமராசருடைய ஒரு கவிதை, ஒரு திரைப்பட பாடல் படிக்கிற போது அடுத்த கவிதை ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி எழுதணும். நான் காமராசன் எழுதுவார், பகலிலே இந்த வயல்களை செய்வதைப் போல இரவிலே நாங்கள் கடல்களை செய்கிறோம். நாங்கள் தண்ணீர் சர்க்கஸ்காரர்கள்.
கடலில் எங்கள் வலையில் மீன்கள் கரைக்கு வந்தாலோ யார் யார் வலையிலோயோ நாங்கள் மீன்கள் என்று கச்சத்தீவு பிரச்சனைய மீனவர் பிரச்சனைய சொன்னா சார் சினிமாவை என்ன சார் நீங்க பாட்டு எழுதுறீங்க? கடைசி செய்தி அதோட நான் முடிக்கிறேன். பாசமலரை குறை சொல்லாதீங்க. பாசமலரை குறை சொல்ல முடியுமா? அந்த 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 ராதா மாதிரி தங்கச்சி எனக்கு கிடைக்க மாட்டார். எத்தனை அண்ணன்மார்கள் ஏறி கிடந்தார்கள். நதியில் விளையாடு கொடியில் தலை சீவி நடந்து விழுந்தது கண்ணின் பணி போல பணியின் நிழலோடு கலந்து போவோம். இந்த மண்ணும் கடல்வான் மறைத்து முடிந்தாலும் மறக்க முடியாததா, உறவை பிரிக்க முடியாததா? அண்ணா 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 எங்க கண்ணு தொழில் பாருங்க. பார்வை போயிடுச்சு. வா அடா வைரத்தை முடிய போனது ஒரு பார்வை போயிருந்ததா? எதிரிகளையும் வசீகரிக்கிறது கண்கள் எங்கே அண்டா எங்கே அண்டா புல்லறிக்கிறீங்க சொல்லுவா. சின்ன வயசுல என் மருமகன் வந்திருக்கா பேர் என்னம்மா? எது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கவே இல்லையோ அதை என் தங்கச்சி உனக்கு பேரா வச்சிருக்காளே. அன்னைக்கு உனக்கு 1 வயசு, அண்ணனுக்கு 10 வயசு. உன்னை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கை வீசுறப்பா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, மிட்டாய் வாங்கலாம் கை வீசு. அந்த படத்தை பார்த்து எத்தனை அண்ணன்மார்கள் இது மாதிரி நமக்கு தங்கச்சி கிடைக்காம ஏந்தின பாச மலரை போய் நீங்கள் குறை சொல்லலாமா சார்? எவர் கிரீன் சார். கருப்பு வெள்ளை படம், கருப்பு வெள்ளை படம், கருத்து நிறைந்த படம், கலர் படம், கலக்கி விட வேண்டிய படம். வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரிய மனமில்லாமல் தெரிந்து நன்றி வணக்கம். ஏற்கனவே மைக்ல ஸ்பீக்கர்ல டர்ரு டர்ரு சத்தம். விஜயகுமார் பேசின பிறகு ஏதாவது ஸ்பீக்கர் பஞ்சாயத்து ஆயிடுமான்னு நினைச்சேன். எல்லாம் கோபம் எல்லாம் ஆத்திரம். உண்மையிலே ரொம்ப அழகா. இன்னைக்கெல்லாம் கலர் படத்துல ஒரு படம் போடுறப்பே முன்னாடி 2 வாக்கியம் போறாங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகைப்பிடித்து உடல் நலத்திற்கு தீங்கான. மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாது. மது குடிக்கிறது உடல் நலத்திற்கு தீங்கான. எப்பயாவது கருப்பு வெள்ளை படத்துல நான் போட்டுட்டாங்க. காரணம் அன்னைக்கு அந்த குடிகார சீனை பார்த்துட்டு பேசாம இருந்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை சொல்லதான் அதை போடதான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சிவாஜி கணேசன் தண்ணி போட்டு நவராத்திரி இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் வாழ்ந்து விட்டால் அதை பாடி வைப்பேன். நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் கண்ணதாசனுக்கு மரணம் இல்லை. அந்த படத்துல ரத்த தலைவத்துல அவரே வந்து பாடினாரு அந்த கருப்பு வெள்ளையில. இந்த கருப்பு வெள்ளை படத்தை போய் எப்படியாவது நீங்க வெறுக்க முடியும்னு சொன்னார். நான் இந்த மணியை அடிச்சு பார்த்தேன். விஜயகுமாருக்கு காதலே ஒழுங்கல. இங்கேயாவது ஆபீஸ் மணியை வச்சிருக்காங்க. ஒரு ஊர்ல இந்த பால்காரன் அடிக்கிற மணி இருக்குதுல்ல, அந்த மணியை கொண்டு வந்து எனக்கு வச்சுட்டாங்க நடுவர். நான் வந்து பேச்சாளருக்கு எடுக்க அடிச்சேன். ஒருத்தர் மேடைக்கு செம்ப தூக்கிட்டு வந்துட்டேன். அண்ணே ஒரு 2 லிட்டர் பால் கொண்டு, என்னடா நீங்க மணி அடிக்கவும் பால் விற்கிறீங்களான்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த மணி. வாங்க கவிஞர் இனியவன் கலர் படங்களை என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் ஆரவாரத்தோடு வருகிறார் இனியவன். புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்ட தந்தவளே,
பூவாக வந்த தமிழே, பொதியிலே புகழ் முடிந்து மதுரையிலே பூமலர்ந்த பொன்னழகு கண்ணி தமிழே, நான் கண்கொட்டும் நேரம் எல்லாம் என்னை கைகொட்ட வைத்தவளே, வித்தார கவிதைக்கு முத்தாரமாய் வந்தவளே, கட்டி கரும்பை கவிதை பிரித்து போயே, எட்டி துக்கும் ஈழார்ந்த பூமகனை கலையாத கடவாகி நிலையாத நினைவாகி அமுதாக வந்த தமிழே, என்னோடு நீயும் வந்து ஆடு தமிழே, தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களுக்கு அமைக்கினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கிருந்து நான் ஆரம்பிப்பது? இங்கிருந்தே ஆரம்பிக்கின்றேன். உங்களுடைய பாரதிய தமிழ் சங்கத்துடைய செயலாளர், பொதுச் செயலாளர் எழுதிய கவிதை ஒன்று ஞாபகம் வருகிறது. பேருந்து வண்டியில் படிக்க வேண்டிய வயதில் இஞ்சி புலப்பா விற்க வந்தவள் இத்தினூண்டு சிறுமி. இதை சாப்பிட்டால் வாந்தி, பித்தம், மயக்கம், பசி, அஜீர்ணம் எதுவுமே வராதாம். பேசி பழகியதை ஒப்புவித்தாள். எனக்கு இதில் எதுவுமே இல்லை, இருந்தும் கொஞ்சம் வாங்கினேன். எனக்கு பசி இல்லை, உண்மைதான். ஆனால் அவளுக்கு பசிக்குமே என்பதால் நான் வாங்குகிறேன். நண்பர்களே, பாரதிய தமிழ் சங்கத்துடைய அந்த லோகோ இருக்கு இல்லையா, இந்த லோகோ தவறாக இருக்கிறது. உண்மையில் சிற்பி அப்படி இருக்காது. சிற்பி எப்பொழுதும் தன்னுடைய சுயநலத்திற்காக வாய்க்கிறது. சிப்பி என்ன பண்ணுவோம்னா, சிப்பியுடைய வயிற்றில் எப்படி முத்து பிறக்கும் என்று சொன்னால், வானத்திலிருந்து வருகின்ற உண்மையான முழு மழை துணியை மேலே வந்து கடலுக்கு மேலே வந்து சிப்பி வாய் திறக்கும். எந்த சிப்பி வாயிலே நேரடியாக மழை துணி விழுகிறதோ உடனே மூடிக்கொண்டு கடலுக்குள்ளே போய்விடும். அதுதான் முத்தாக மாறும். ஆனால் பாரதிய தமிழ் சங்கம் உலக தமிழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறது, எங்கள் சிப்பி சுயநல சிப்பி அல்ல, பொதுநல சிப்பி. உங்களுக்காக ஒரு இதயம் சிப்புவை கையிலே வைத்துக் கொண்டு திறந்து கொண்டிருப்பதாக காட்சியளிக்கிறது. நண்பர்களே, நான் மகிழ்ந்து போகின்றேன். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம். இந்த 3 பேருமே, ஒருத்தங்க ஆடுனாங்க, ஒருத்தர் கத்துனாங்க, இன்னொரு கூச்சல் கொடுத்தாங்க. எதுக்கு விஜயகுமார் பிபி நல்லா தானே இருந்த? எனக்கு என்ன டவுட்னா, மதிய லஞ்சில் வந்து கொடுத்தாங்க, பாபு சார் ஹோட்டலா சாப்பிட்டோம். எனக்கு சிக்கன் மட்டன் தொக்கு மாதிரி ஒன்று வச்சாங்க, அது எனக்கு நிறைய வச்சுட்டாங்க. அவருக்கு வைக்கும் போது கம்மியா வச்சுட்டாங்க. அந்த கோபம் அப்படியே குதிக்கிற சார். சினிமா முதல்ல நீங்க தெரிஞ்சீங்க, மோனிகா பெலிஜியை பார்த்துக்கீங்களா? எவ்வளவு பெரிய அழகு தெரியுமா? நடுவர் 60 வயசு அவருக்கு. ஆனா இந்த நடுவர் ஜும்கு ஜும்கு ஜும் ஜும்மா ஜும்மா ஜும் முதல்ல பாடுகிறாங்க. நல்லதான் எனக்காக நடுவர்களே இந்த ஜும்முக்கு ஜும்கு சொல்லுங்க. ஏற்கனவே தொண்டைலாம் வலிக்கிறாங்க. 2 தடவை ஜும்முடி ஜும்முடி ஜும் அஜும்முடி ஜும்முடி ஜும் அஜும்மா ஜும்மா ஜும் அஜும்முடி ஜும்முடி ஜும். மோனிகா I love you மோனிகா, ஜும்முடி மோனிகா. 15 பட்டிமன்றம் பேசுற எனர்ஜி போயிடுச்சு. எதுக்கியா திருப்பி திருப்பி அதையே கேட்கிறீங்க? 1000 முறை சொல்றேன் ஜும்முக்கு ஜும்முக்கு ஜும். ஏன் தெரியுமா நண்பர்களே, இந்த கவிஞர் ஒண்ணு முட்டாள் கிடையாது. ஜுமுக்கு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரு விஜயகுமார் சொன்னார், விவசாயம் செய்த பிறகு காடு உழைச்சின மச்சான வந்து கையும் காலம் தானே மிச்சம் என்பது பழைய காலத்து பாடல். ஆனா இந்த பாடல் யாருக்கு எழுதியதாக யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இது முழுக்க முழுக்க விவசாய பெருமக்களுக்காக எழுதியப்பட்ட பாடல். ஏனென்றால் ஜும் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னென்றால், விவசாயிகள் இயற்கை முறை விவசாயிக்கு பெயர் ஜும். ஒரு நிலத்திலே ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் அந்த நிலத்திலே வளரக்கூடிய இன்னொரு தாவரம் இரையாக வேண்டும் என்ற அர்த்தத்தினுடைய வெளிப்பாடு ஜும் என்ற வார்த்தையிலே ஆங்கிலேயர்கள் குறிக்கிறார்கள். அப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு விவசாயம் செழிச்ச பிறகு அந்த விவசாயி கஷ்டப்படுவானா? ஜுமுக்கு ஜுமுக்கு ஜும் காசு நினைக்கிறது யாரு? மோனிகா, ஐ லவ் யூ மோனிகா கூப்பிட்டுதான் செய்வான். ஆனா அவரு இன்னொன்னு கேட்டாரு, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பால் இருக்கும், குழம்பு இருக்கும் சார், மனசாட்சி கட்டாங்க
சார் அந்த இடத்துல எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும். அங்க போயிட்டு உட்கார்ந்து 10 வருஷம் புள்ள இருக்காதியா. அங்க என்ன பண்ணோம்? இல்ல வை கொண்டு வா, கட்டி நெல் கட்டி வை, மேக ஆக்டிவா இருக்கணும். நீங்க ரொம்ப யோகிய மாதிரி சார். முதலில் நான் முதல்ல நடுவில் கேட்கிறேன், நடுவில் பேர் அடிச்சுங்க. வீட்டுக்காரமா முன்னால உட்காந்துருக்காங்க. அப்ப நீங்க கேட்டா சொல்றீங்க. இந்த முதலிரவுனா என்ன அர்த்தம்? முதலிரவுனா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்த பிறகு சந்திக்கும் முதல் நாள். அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு விளக்கம் அது அவ்வளவு நல்லா இருக்கேன். உங்களுக்கு உண்மையான விளக்கமே தெரியல. முதல் என்றால் ஆரம்பம், இரவு என்றால் இருட்டு. மாப்பிள்ளை இடையிலிருந்து ஒரு இருட்டு ஆரம்பிக்குது. அந்த முதலிரவு முடிச்சுட்டு வந்தோம்னா அந்த ஆம்பளைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த மாப்பிள்ளைக்கு பண்ண மாப்பிள்ளை அப்புறம் 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 நீங்க அந்த காலத்துல நீங்க எழுத ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்தில் வருது. இந்த அம்மா ஒண்ணு வெளியே வந்தது. அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. இந்த அம்மா சொல்றது, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. நல்ல பிள்ளை எப்படி சொல்வேனடி எப்படி கேட்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த மொத்தத்தை சொல்லிருக்கும். அவர் கண்ணைத்தான் கொண்டு மெல்லத்தான் கட்டி அணைத்தான் பிடித்தான். எதுக்கு? எல்லாத்தையும் சொல்லி எப்படி சொல்வேன். பிச்சு பிச்சு யாரை ஏமாத்துறீங்க? எல்லாம் பூரா ஐதே பயிர்களாக இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கெல்லாம் எப்படி சொல்றேன். ஹீரோ எம்ஜிஆர் உதிக்கின்ற சூரியன் அப்படி மேல வந்தவொடனே எம்ஜிஆரை பார்த்தா நின்றுப்பான். நம்மளோட ஒருத்த கலராயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று போவோம். அவ்வளவு பெரிய கலர்ஃபுல்லான ஒரு எம்ஜிஆர், கலர்ஃபுல்லான சிவாஜி கணேசன். அப்படி சுண்டா ரத்தம் வரக்கூடிய எஸ்எஸ்ஆர். நான் எங்க ஹீரோ யார் தெரியுங்களா சார்? கருப்பா இருக்கின்ற கண்டக்டரா இருந்தவரை சூப்பர் ஸ்டாராக ஆக்கியது எங்களுடைய கருப்பணி. சூப்பர் ஸ்டாராக ஆக்கியது எங்களுடைய கலப்பணை சார். உங்களுடைய கருப்பணி படங்கள் கிடையாது. நீங்க சொல்றீங்க இல்லையா, பண்ணைபுரத்தில் இருந்தவனை கொண்டு போய் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் எழுந்து வழங்கக்கூடிய மேஸ்ட்ரோவாக உயர்த்தியது எங்களுடைய கலப்படங்களை தவிர அவருடைய கருப்படை படங்கள் இல்லை என்பதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்னும் பேருக்காக சொல்லுகின்றேன். அவ்வளவு கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல சிவாஜி கணேசன் நடிச்சாருன்னு சொல்லிட்டு, என்றால் சிவாஜி கணேசன் மட்டும்தான் நடிக்க வைக்க முடியும். ஒரு படம் முதல் மரியாதைன்னு ஒரு படம் சார். மனுஷன் நடிக்க வைக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம். எங்க அண்ணன் லியோனி வந்து ஒரு படம் நடிச்சாரு. நடிச்சீங்களா? ஆமா, கங்கா கவரின்னு ஒரு படம். எங்க அப்பா நான் நடிச்ச படத்தை போய் பார்க்கலான்னு ஒரு 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து அனுப்பிவிட்டேன். எங்க அப்பா படம் பார்த்துட்டு வந்துட்டு, எங்கடா படத்துல உன்னை காணவே எப்பா முதல்ல சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன்ல ஒரு கிழமை. அதுதான் ஏண்டா கிழவனா நடிக்கிறதுக்கா போய் படத்துல நடிச்சேன். எங்க அப்பா நான் யாருன்னே தெரியாம அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் என்னுடைய திரைப்பட அனுபவத்தை கேட்டு என் வேதனையை வாங்க. முதல் மரியாதை படத்தோட கடைசி காட்சி உருவம் நடிக்கலாம், நான் நடிக்கலாம், ஆனா உயிர் நடிக்காது. உயிர் யாருக்கு அடுத்து தெரியாது. கடைசியாக ராதா அந்த பூமியில கால எடுத்து வச்ச உடனே சிவாஜி என்ற மனிதனுடைய உயிர் ஒரு துளி துடிக்கும் பாருங்க. அதெல்லாம் கருப்பழை படங்களை ஒரு நாளாவது காட்டுனீங்களா? நாங்க தானே சார் உழுது காட்டினோம். நம்ம அதை சொல்றாங்க. காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 ராகவா லாரன்ஸ் எடுத்தாரு. அம்மா நாங்க ஏமா அவனை பார்க்க போனோம், உனக்கு விவரமே பத்திரியம்மா. நாங்க அவனை பார்க்க போனோம். அந்த பேய்கெல்லாம் நல்லா சுகரா இருந்தது. கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் நல்ல பேயோட வாழ்க்கை நடத்திக்கலாம். நாங்க பார்த்து கேட்டதுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்க எங்களை பார்க்கறது கேட்குறீங்க. இன்னொன்று சொல்றேன், நம்ம சொல்றாங்க அந்த காலத்துல முத்தங்கள் கொடுக்கின்ற பொழுது 2 மலர்கள் இப்படி சேரும், ஆபாசம் இல்லை. இதுதான் பெரிய டேஞ்சர் சார். அன்னைக்கு உட்கார்ந்துட்டு என் பையன் உட்கார்ந்து ஒரு படம் பார்த்தான் சார். அந்த படத்துல ஒரு காட்சி வந்தது. என் வீட்டுக்காரன் அங்க நானு டேய் தம்பி அப்படின்னா என்னப்பா அப்படின்னா சேனலை மாத்துறாரு.
அது 2 நிமிஷத்துல முடிஞ்சிருப்பா அப்படின்னு. எப்படா உங்களுக்கு தெரியும்? நான் ஏற்கனவே பார்த்துட்டு 3ஆவது கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. ஓடி விட்டா ஒரு 3 நாளா போகிறேன் நமக்கு சொல்ல சார் அவன் என்ன. நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாங்கன்னா புத்த காட்சியில் அந்த அம்மா ஒழிஞ்சிக்கும், இவர் வெளியே வந்து சொல்லுவார். பார்க்கறவங்க நினைப்பான் என்ன நடந்திருக்கும், நீ டைரக்டா காட்டிட்டு போ, பையன் பார்த்து இவ்வளவுதானா போயிட்டோம். நீங்கள் எல்லா காட்சிகளும் மறைக்கிறேங்கிற பேர்ல பிள்ளைகளை நீங்க வேறொன்று ஒரு ஆசை தூண்டுறீங்க. அதுல அவர் கேட்கிறாரு, இவரு கேட்கிறாரு, படித்து பார்த்தா ஏறவில்லை, குடிச்சு பார்த்தா ஏறிடுச்சு. என்னங்க இருக்கு? படிக்க சொன்னது நாங்கள், குடிக்க சொன்னது நீங்க. நீங்க முதல்ல அந்த பாட்டு ஒழுங்கா படிச்சீங்களா? இப்போ அவன் என்ன சொல்ல போறா? படிச்ச ஏறல. ஒரு சிலர் சொல்ல விரும்ப, மாப்பிள்ள படிச்சடா, கரைச்சு குடிச்சுட்டு வந்திருக்கான். பெண்ணாட்டம் ஃபுல்லா படிச்சுட்டு வந்திருக்கான், ஃபுல் 100% மார்க் ரெடியானவன் சொன்னா, குடிச்சு பார்த்தா ஏறிடுச்சு. கரைச்சு குடிச்சுட்டு வந்தவனை பார்த்துட்டு, நல்லா படிக்கிற மாணவனை பார்த்துட்டு இந்த ஆசை பிடிக்கல. அது அவர் சொன்ன வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்காரா? தாடி மம்மி வீட்டில் இல்ல, கடவுளோட யாரும் இல்ல, விளையாட போகம் இல்ல, வில்லாடா மைதானம் தேவையில்லை, அம்பையும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி இல்லை வில்லாடம். முதல்ல விஜயகுமார் முதல்ல அமைதியா இருக்கு, டென்ஷன் ஆகல. ஒண்ணு உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்ல தெரிஞ்சவன் கேட்டு. நீங்க நல்லா கவனிங்க அந்த பாட்டை. அப்பா அம்மா இல்ல, அவ உள்ள கூப்பிட்டுருக்காங்க, யாருமே இல்ல, உள்ள வரான்னு சொல்லியிருக்காங்க. அவ சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கா? கேளுடா மாமு, இது இன்டோர் கேம். அப்போ வீட்டுக்குள்ள ஆடக்கூடிய ஏதோ ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச 2 கேம். ஒண்ணு கேரம் ஆடுவாங்க, செஸ் ஆடுவாங்க இல்லையா? அவ எந்த கேம் கூப்பிட்டான்னு நான் சொல்லிட்டா கேளுடா மாமு, இன்னொரு கேள்வி தெரியாம போனா ரொம்ப சேர்ந்து எல்லைகள் தாண்டி அதுதான் யாருக்கும் தோல்வி இல்லை இல்லாத. நீங்க கேரம் போர்டுல ஒரு தோப்பான், செஸ் போர்டுல டிராப் பண்ணலாம் தெரியுமா? கடைசியா கிங் இருந்தாலும் 15 ஸ்டெப் மூவ் பண்ணா மேட்ச் டிராப் பண்ணிடலாம் சார். அவன் என்ன சொல்லியிருக்கா? யாருக்கும் தோல்வி இல்லை இல்லாதான். எல்லைகள் தாண்டி அது தாண்டா அது கிடையாது. இங்க இருக்கிற பான் அப்படியே மூவ் பண்ணி அங்க பக்கம் போயிடுச்சுன்னா குயின்ற பவர் தூக்கிடலாம். அவ கூப்பிட்டது CHESS என்ற விளையாட்டுக்கு மட்டும்தான். விஜயகுமார் அவர்களே, நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு பாரதி மகா கவிதை சொன்னா, பெண்ணை வாழ்க வென்று கூப்பிடுவோம்டா, பெண்ணை வாழ்க வென்று கூப்பிடுவோம்டா, பெண்ணை வெல்க வென்று கூப்பிடுவோம்டா சொன்னா. நீங்க பண்ணீங்களா சார்? ஒரு பொண்ணு புருஷனை இறந்தா அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு, அவளை உட்கார வச்சுட்டு ஒரு வீடியோ கையில போட்டு பாட விட்டுருங்க. ஜெய்பீம் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி, சூர்யா உட்கார்ந்து பேப்பர் படிச்சு, ஒரு குட்டி பாப்பா உள்ள வந்த உடனே அந்த சேர்ல முனையில உட்காருவான். அவளை அப்படின்னு நல்லா உட்கார்ந்து பேப்பர் அப்படி எடுக்க பார்க்க அப்படின்னு அந்த பேப்பர் வாங்கின உடனே அந்த பொண்ணு அவனை பார்க்க, என்ன ஆம்பளை தான் கால் மேல கால் போட்டு இருக்காங்க, காலத்துக்கு போட்டு படிக்கிறா. பார்த்தீங்களா? பெண்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது நாங்கள் தான் தவிர நீங்கள் ஒரு காலம். நண்பர்களே, ஒன்றை சொல்லிக்கிட்டு தசாவதாரம் ஒரு படம், அது ஒரு சேசிங் சீன் எடுத்துருப்பாங்க. அதுல அந்த பல்ராம் நாயுடு சொல்வாரு, யாரும் வந்தீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? கிருத்துலா எனக்கு இயற்கை உபாதை கொஞ்சம் நெச்ச துப்பிக்கிறீங்க, காமன் செட் ஆயிடும், நாங்க சேசிக்கு போயிடுவோம். அங்க உள்ள போன ஒரு தெலுங்குக்காரர் கேட்பாரு, பேர் இருந்து அப்படின்னா நரசிம்மராவ், நரசிம்மராவ் அப்பாராவ், ராவன் ராவா சேர்ந்து நம்ம அந்த கேட்ச் பண்றோம். எவ்வளவு அழகான விஷயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறோம். நண்பர்களை நான் சொல்லிக்கிட்டேன், காலாடுற ஒரு படம், எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு படம். அந்த படம் முன்னாள் காதலியை நேரா பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீன் பார்க்கும் போது என் முன்னாடி திரும்பி பார்க்கறாங்க, நான் ரசிக்கிறேன். அந்த ரஜினி தன்னுடைய முன்னாள் காதலியை பார்த்த உடனே மியூசிக் டைரக்டர் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு மியூசிக் கொடுப்போம், அவரே ஒரு சவுண்ட் பண்ணிருப்பாரு, லா 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 அது
நமக்குள்ள எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்கு. நீங்க நிறைய பொன்சங்கரன் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் உங்க டைலாக் பேசுறாரு. ஒரு லாலே நாங்க மொத்த கதைகளும் சொல்லி முடிக்கிறோம். பரியேறும் பெருமாள் ஒரு படம், தயவு செஞ்சு இன்னொரு தடவை கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையா பார்க்கிற படம். இந்த பிரின்சிபால் அவர் இருப்பார். ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இவரோட அவங்க அப்பா அப்படம் மாத்திரிடாடே, ஏண்டா பயந்து போடுற, என்னெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சாங்கடா. இன்னைக்கு நான் படிச்சு இந்த காலேஜில் பிரின்சிபால் என்னை எவ்வளெல்லாம் அடித்தானோ அவள் வந்து ஐயா சாமின்னு கூப்பிடலாம். படிடா, படிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நிறைய பசங்க நினைச்சிருக்கிறாங்க எங்க அப்பா வந்து எனக்கு எதுவுமே செய்யல. இங்க நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தம்பிமார்களே, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா பொருட்களும் உங்க அப்பா ஒரு காலத்துல அந்த பொருளுக்காக பல வருடங்கள் தவமாக கிடைத்த பொருட்கள் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்காக ஒரு திமிர் இருக்கு தெரியுமா? படிச்ச உடனே ஒரு திமிரு. இந்த டிகிரி படிச்ச ஒரு எழுதலாம். யாரும் சொன்னது அதிகம் படித்தது கேரளா மாநிலம் என்று. அட போங்கப்பா, எங்க தமிழ்நாட்டில் காப்பி கூட டிகிரி காப்பி தான். ஆனால் இந்த படத்துல ஒரு படம் நான் என்ற படம் கிளைமேக்ஸ் காட்சி, நான் எல்லா படத்தையும் கிளைமேக்ஸ் காட்சி சொல்றேன். படத்துல மொத்த இது வேண்டாம். இந்த கிளைமேக்ஸ் காட்சியில படம் முடிஞ்சிருச்சுங்க. தியேட்டர்ல எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்பா செத்து போய் கிடக்கிறாரு. அந்த பையன் சிவகார்த்திகேயனை காட்டுவாங்க. அப்படியே கீழே இறங்கிட்டு வருவாங்க. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா சொல்ற ஒரு வார்த்தை வரும், உங்க அப்பாவோட காலை என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? காலை காட்டவன கட்டி காலை பிடிச்ச, அப்பா அவனை நான் தொட்டு கூட பார்க்கலையப்பா, இப்போ இப்படித்தான் அவனை தொட்டு பார்க்கணுமான, தயவு செய்து உங்களுடைய தந்தைகள் முன்னால் குரலை உயர்த்தாதீர்கள் என்று சொன்ன நபியின் வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். இதை சொன்ன எங்கள் படம். நான் உனக்கு கேட்கிறேங்க, ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கின்றேன். இது வளைகுடா நாடு. நிறைய பேர் வேலைக்கு வந்து வீட்டுல தங்கச்சி கல்யாணம், வீட்டு கட்டணும், தம்பியை படிக்க வைக்கணும், அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல. அது மாதிரி நிறைய பேர்ல ஒரு பையன் வளைகுடா நாட்டுக்கு வரான். வளைகுடா நாட்டுக்கு வந்த பையன் அவங்க அம்மாவுக்கு சம்பாதிச்சுட்டு ஒரு புடவை வாங்கிட்டு ஊருக்கு போறான். ஒரு படத்துடைய காட்சி. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா செத்து போயிடுச்சு. பையனுக்கு சொல்லக்கூடாது, தாய் சத்தியம் வாங்கிடுச்சு. ஊருக்கு போயிட்டு எங்கடா எங்க அம்மானா, அம்மாவை அங்கதான் எரிச்சு அது அப்படியே நிமிட்டு நேரா போயிட்டு தாய் ஒரு சடலம் எரிந்த இடத்துல நிமிட்டு பார்த்து சொன்னாங்க, தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ நீ ஓ முகத்தில் நாம் ஒழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் அடைக்க. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவா பிள்ளை என்று சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசின கை திருநீராயானதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் இங்கு போனதோ. ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ, ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ. அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு நாடட்டோ, அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு நாடட்டோ. ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ, அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதான் அழட்டும் என்று யதார்த்தங்களை இன்று வரை சொல்லிக் கொண்டிருப்பது கடற்படங்களை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்க்கையில எத்தனையோ நாடுகள்ல பட்டிமன்றம் நடத்தியிருக்கோம். இந்த அரங்கு நிறைந்த ரசிகர்கள் இதுவரை ஒரு
இயற்கை உபாதைக்கு கூட எழுந்து போகாமல் தமிழை நீங்கள் ரசிக்கின்ற அந்த முறையை பார்த்து உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வெற்றி திண்டுக்கல் லியோனியினுடைய குழுவினருக்கு கிடைத்த வெற்றி அல்ல, பாரதி தமிழ் சங்கத்திற்கும் கிடைத்த வெற்றி அல்ல, உங்களையும் என்னையும் இணைத்திருக்கும் நம் அன்னை தமிழுக்கு கிடைத்த வெற்றி தான். இவ்வளவு அற்புதமான இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் நடந்துருக்கு. அதனால நானும் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேச போறதில்லை. மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது மாறாதது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா அம்மிக்கல்ல மசாலா அரைச்சு சாம்பார் வச்சாங்க. இன்னைக்கு என் மனைவிட்ட அம்மிக்கல்ல அரைச்சு தான் சாம்பார் வைக்கணும்னா, நான் செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாப்பிடணும்னா சனிக்கிழமையே அரைக்க ஆரம்பிக்கணும் முடியாது. ஆட்டுக்கல்ல மாவாட்டி தான் நம்ம பாபு சார் தோசை சுட்டு சங்கீதால விற்கணும்னா ஜனவரி 1ஆம் தேதி ஆட்ட ஆரம்பிச்சாதான் 30ஆம் தேதி தோசை கொடுக்க முடியும். காலங்கள் மாறிடுச்சு. மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாற வேண்டியது. கலர் படத்துல இன்னைக்கு வந்த ஒரு சின்ன படம், அவர் சொன்னாரு, ரஜினி நடிச்ச காலாங்கிற படம். இந்த காட்சி பழைய படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பழைய கருப்பு வெள்ளைக்காரனுக்கு வரல. காரணம், மனைவி கூட அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கப்ப முன்னாள் காதலி ஸ்கூட்டர்ல வர்ற. என் வாழ்க்கையில அப்படி ஒன்று நடந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நானும் என் வீட்டுக்காரன் நின்று பேசிட்டு இருக்கான். ஒரு புள்ள வந்துச்சு, லியோனிய நல்லா இருக்கியாடா, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படி கையை இருக்க முடிச்சுட்டு இடுப்புல கைய போடுறான். போட்டு, ஏங்க நீங்க தான் லியோனி வைப்பா, ரொம்ப சந்தோஷங்க, லியோனி என்னை விட்டு போகவே போகாது, என் கூடயே இருக்கான். அவ்வளவு நெருக்கம் நானு லியோனிய. என் நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. பக்கத்துல முறைக்கிற முறைய பார்த்துட்டு செத்தமுடா அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டா, லியோனி ஏதாவது வாங்கிச்சுன்னா எனக்கு கொடுக்காம சாப்பிடவே சாப்பிடாது. லியோனி கடிச்சு ஒரு தடவை நெல்லிக்காய் கொடுத்துச்சு பாருங்க, அதை இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். செத்தமுடா அன்னைக்கு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கடைசியா சொல்லிட்டு போனேன், லியோனி இத்தனை வருஷம் கழிச்சு உன்னைய நான் பாக்குறேன். உன் வீட்டுல மாப்பிள்ளை இருந்தா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குடா, உன் வீட்டுல இருக்க மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை கட்டிக்க. உண்மையிலே ஒரு அண்ணன் பிள்ளைக்கு எனக்கு என் பிள்ளை இப்பதான்டா நான் தப்பிச்சேன். ஆனா ரஜினிக்கு அந்த பழைய காதலி வர்றதுக்கு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஆகாயம் சாயாம தூவான மீது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. எனக்கு அதில் பிடிச்ச வரி, மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றது. ஒரு தாய் ஊட்டாத பால் எப்படி அவருக்கு கனமா இருக்குமோ அப்படி அந்த பழைய காதல் எனக்கு கனமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாடி, அந்த மாதிரி சிச்சுவேஷன் பழைய கருப்பு வெள்ளை காரணங்கள்லாம் வரல. பாத்தீங்கன்னா 80 வயசு தாத்தா 70 வயசு கிழவிக்கு தாலி கட்டுற மாதிரி 60ஆம் கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்திருக்கான். வாட் இஸ் திஸ்? ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன். வாட் நான்சென்ஸ் இருக்கான். திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம். வாட் இஸ் மீன் பை 60ஆம் கல்யாணம்? ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தின்னு இருக்கான். இதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம்னாரு. 60th வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். வெளிநாட்டுக்காரங்களுக்கு புரியவே இல்லை. என்னடா கிறுக்கடா இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்திருக்கான். அதுக்கு ஃபங்க்ஷன் வேற நடத்திட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல எல்லாம் டைவர்ஸ் எதுக்குன்னே தெரியல. ஒரு அம்மா புருஷனை 5-6 நாளே வேணாம். ஏமா கேட்டா, அந்த ஆள் புரட்ட விடுறான், அந்த ஆள் கூட நேரம் வாழ முடியாது. நம்ம ஊர்ல புரட்ட விடுறவங்களுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா பல பேர் டைவர்ஸ் ஆக வேண்டியது. எவ்வளவு குறுக்கு
இருக்காங்க. அசோக் லைலண்ட் லாரி ஓட்டுறவெல்லாம் இருக்கான், மாவரத்திலாம் இருக்கான், சீர்காத்தூள் அரைப்பாங்க, கிரைண்டர்லாம் இருக்கு. என்னைய ஒருத்தன் ட்ரெயின்ல கொண்டுட்டான். 4000 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் எடுத்து பட்டிமன்றம் முடிஞ்சு நிம்மதியா படுத்து தூங்கலான்னு படுக்கிறேன். தொடங்கிட்டான் 12:30 மணிக்கு. எந்திரிச்சு அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கிறேன். ஏன்னா டே எனக்குன்னே எங்க இருக்கிறா வேலைங்க. நான் அவனுங்களை பத்தி கூட கவலைப்படல, அவங்களோட குடும்பம் நடத்துற பொம்பளைகளை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு புரட்டக்காரன் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புரட்ட உடனே எந்திரிச்சு ஒடியாந்துருச்சு. ஐயோ இப்படி ஒரு மிஷினை என் தலையில கட்டி வச்சுட்டானே, விடிய விடிய இப்படி சவுண்டை கொடுத்துட்டு இருந்தா நான் எப்படி வாழ்றது? அதே அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க, எப்படிமா இருக்கு உங்க ஃபேமிலி லைஃப்? இந்த புரட்ட சத்தம் இல்லாட்டி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. திடீர்னு 1:30 மணிக்கு புரட்டை நிப்பாட்டி விட்டாங்க. நான் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு பயந்து, என்னங்க ஐயா நீ தூங்காம இந்த புரட்டையை மட்டும் நிப்பாட்டிராதைய, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயான்னு. அந்த குட் நைட்டுங்கிற படத்துல டைவர்ஸ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சு நான் சேர மாட்டேன்னு போயிடுவா. ஆனா அந்த கணவனை பிரிஞ்சு பிறகு எப்படி வாழ்றதுன்னு தெரியாம மொபைல் போன்ல அவனுடைய புரட்ட சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை பக்கத்துல வச்சு ஆன் பண்ணிக்கிட்டே தூங்குவா பாருங்க. இப்படி ஒரு நுட்பமான காட்சியை இன்னைக்கு கலர் படத்துல தானேயா கொண்டு வந்து காமிச்சான். மாமன்னன் படத்துல வடிவேலு எத்தனையோ கேரக்டர் நடிச்சு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி இருப்பாரு. ஆனா ஒரு பெரிய ஆட்கள் முன்னாடி அந்த ஜாதிக்காரன் உட்காரக்கூடாதுங்கிறத மீறி அந்த சேர்ல உட்கார்ப்பான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த மாபெரும் புரட்சியை செய்த மாரி செல்வராஜ்ங்கிற அந்த மாமன்னன் படம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாகிச்சு. அதுல வடிவேலு பாடின பாட்டு தன்னானே தானே தன்னான தானா தந்தான தானா தந்தான தானா மலையில தாத்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா அப்படின்னு பாடினாரு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலப்படம் செஞ்ச சாதனை தானையா அப்படின்னு இந்த குரூப் பேசினாங்க. எல்லாம் ரைட்டு. இன்னைக்கு அதே கலப்படத்துல தான் இசை முரசு நாகூர் அனிபா ராமன் அப்துல்லா படத்துல பாடியிருப்பார். உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா, அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்களடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல இந்துவா என்று இசை முரசு நாகூர் அனிபா ராமன் அப்துல்லாங்கிற படத்துல ஒரு கலர் படத்துல தானே பாடினார். கலர் படத்துக்கும் கருப்பு வெள்ளை படத்துக்கும் என்ன வித்தியாசம்? கருப்பு வெள்ளை, இந்த கருப்பு வெள்ளை ரெண்டு தான் இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை. பொண்ணு பார்க்க போறப்ப பொண்ணு சவப்பா இருக்கணும், கொஞ்சம் கருப்பா இருந்தா கருப்பா இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. உண்மையில ஒரு பொண்ணு சவப்பா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா பிளட் கேன்சர்னு அர்த்தம். தமிழனின் நிறமே கருப்பு தானையா, அதனாலதான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு எழுதலாம். அதுவும் கலர் படத்துல தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு எந்த படத்துல? கலர் படத்துல தான் இருந்துச்சு. எல்லாம் ஓகே. எந்த இடத்துல கருப்பு வெள்ளை படத்துக்கும் கலர் படத்துக்கும் வித்தியாசம் வருது? அன்னைக்கு ஒரு கதாநாயகன் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே என்ன பாடிட்டு வந்தான் தெரியுமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு ஒரு கதாநாயகன் திராவிடத்தை பற்றி பாட வைத்தது கருப்பு வெள்ளை படம் இல்லையா? சும்மா கிடந்த நிலத்தை பத்தி பாடினாரு.
சும்மா கிடந்த நேரத்தை பத்தி சோம்பல் இல்லாம ஏன் நடத்தி பட்டுக்கோட்டை பாட்டு. அதே சும்மாங்கிற வார்த்தையை வச்சு உங்க கலப்படத்துல ஞான பாட்டு. 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 7 மணிக்கு சும்மா சும்மா, சும்மா 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 சும்மா. இதோட விட்டாங்களா? சும்மா 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 சும்மா. இந்த கவிஞரை கேட்டேன், எதுக்கு எழுதுங்க? சும்மா எழுதுனேன், காசு கொடுக்கலையா? சும்மா எழுத சொன்னாங்க, அதனாலதான் சும்மா எழுதுனேன். இதே கேள்வியை நீ சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை சும்மா பாருங்க. சும்மாங்கிற வார்த்தையை வைத்து விவசாயிகளுடைய பாட்டு எழுதியவன் கருப்பு வெள்ளை படத்திலே மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாணம் செஞ்சான். ஆனா அதே சும்மாங்கிற பாட்டை எப்படி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் தீர்ப்பு சொல்றேன். பாவ மன்னிப்புங்கிற படம், அந்த படம் மாதிரி ஒரு மத ஒற்றுமைக்கான படம் வேற எதுவுமே இல்லை. சிவாஜி கணேசன் சைக்கிள்ல பாடிட்டு வருவார் பாருங்க ஒரு பாட்டு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டார், மதத்தில் ஏறிவிட்டார். ஓ பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்கள் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். மனிதன் மாறிவிட்டார். ஓ மன்னிப்புலதான் ஒரு அருமையான பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அப்ப கண்ணதாசன் கேட்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பாடுற பாட்டு இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு தானே எழுதியிருக்கேன். ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம் எழுதினீங்கன்னு கேட்டதுக்கு, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் வாழ்வதற்கான மார்க்கம். காரணம், இஸ்லாமியர்கள் தொழுகை நடக்கும் பொழுது ஒரு முன்னால உட்கார்ந்து இருக்கவன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான், பின்னால இருக்கிறவன் கோடீஸ்வரனா இருப்பான். அந்த கோடீஸ்வரனின் நெற்றி அந்த முன்னால் இருக்கும் கூலி தொழிலாளியின் பாதத்திலே படியும். இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை சொன்னதால் தான் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு எழுதணும். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தேதி, கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று சொன்னது கீதை. உன்னை நேசிப்பது போல் நீ அயலானையும் நேசி என்று சொன்னவர் பைபிளிலே இயேசுநாதர். 3 மதத்திலும் அன்பு என்பதுதான் ஒரே இடத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதை அன்றைய கருப்பு வெள்ளை படத்துல நான் சொன்னான்.